காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ரத்தத்தில் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் நிறைய செல்கள் இருக்குது. இதில் இந்த ஆர்பிசி செல்ஸ் தான் நமக்கு வந்து ரெட் கலர், பிளட்னா அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னா இந்த ஆர்பிசி செல்ஸ் தான் கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஹீமோக்ளோபின் லெவல் தான் நம்ம பாடியோட எல்லா இயக்கத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுவாசிக்கிறது, ஸோ ப்ரீத் பண்ணுறதுலேருந்து நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எடுத்து அதை டைஜஷன் ஆகிறது, டைஜஷன் ஆனது அதுக்கப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகிறது. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நமக்கு நியூட்ரிஷன் அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் தான். இது முக்கியமாக ஆக்சிஜனை ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கொண்டு போகுது. மெட்டபாலிசம் முடிஞ்சு அந்த நியூட்ரிஷனை ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹீமோக்ளோபின் லெவல் ஏன் குறையுது, இது குறைந்தால் நம்ம எந்த மாதிரி இயற்கையான முறையில் ரொம்ப ஈஸியாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு சிலர் என்னென்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம், இந்த டயட் எடுக்கிறேன், ஸோ இந்த ஃபுட்டு இத்தனை நாள் சாப்பிட்டா ஆனால் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை, ஏன்? ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான் நம்பர் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொன்னோம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான். நம்ம உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும்பொழுது தான் ரத்தம் வந்து குறையுது, ஹீமோக்ளோபின் லெவல் குறையுது. பொதுவாக ஆண்களுக்கு இது வந்து பார்த்தோம்னா 14 ஒரு 17 கிராம் பர் டெசிலிட்டர் இருக்கலாம். இதுவே பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12 15 கிராம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது வந்து நார்மல். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய 10 பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாகத்தான் இருக்குது. இது நம்ம நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதற்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் பார்த்தோம்னா நேச்சுரலாகவே ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து செக்ரேட் ஆகாமலே இருக்குது. மெயினாக வந்து போன் மேரோ இல்லை ஸ்ப்ளீனில், அதுக்கப்புறம் லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, முக்கியமாக கிட்னிஸ். ஸோ இந்த மாதிரி இதில் எல்லாமே நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது தான் நமக்கு நிச்சயமாக ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இல்லை நமக்கே தெரியாமல் இன்டர்னலாக ஏதாவது ப்ளீடிங் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ அதிகமான ரத்தப்போக்கு, ஸோ சடனாக நமக்கு வந்து பிளட் லாஸ் ஆகுது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பிளட் லாஸ் ஆகுதுனாலும் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறையும். ஸோ நமக்கே தெரியாமல் எப்படிங்க பிளட் லாஸ் ஆகும் அப்படின்னா அல்சர். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர், வயிற்று புண்கள் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஸ்டொமக் அல்சர் க்ரானிக்காக இருந்துச்சுன்னா நமக்கே தெரியாமல் ப்ளீடிங் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா பைல்ஸ். இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, ஸோ ஒவ்வொரு முறை மோஷன் போகும்போது நமக்கு ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் நமக்கே தெரியாமல் ஏற்படும் பொழுது தான் அதிகமான ரத்த இழப்பு ஏற்பட்டு ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சு ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம், இந்த அனிமியா அப்படின்ற கண்டிஷன் ஏற்படுது. இதற்கு அடுத்து நமக்கு போன் மேரோ டிஃபிஷியன்சி இல்லை போன் மேரோவில் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே அதுக்கு அடுத்தது முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில், இல்லை நம்ம நீண்ட நாட்களாக ப்ரெக்னென்சி டைமில் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் லெவல் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு அடுத்து நீண்ட நாட்களாக நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ், ஸோ ஏதோ ஒரு க்ரானிக் டிசீஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதும் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்தது இதை எப்படி நம்ம அதிகரிக்கலாம், இயற்கையான முறையில் உணவுகள் மூலமாக ஹீமோக்ளோபின் லெவலை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னென்னவோ இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு நிறைய பேர் போவோம். எந்தெந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக லிவர் ப்ராப்ளமோ இல்லை சிறுநீரக செயலிழப்போ இருந்ததுன்னா சடனாக நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அந்த சமயங்களையும் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றதையும் நம்ம பார்க்கலாம். பேசிக்காக ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் பொழுது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறோம். இதில் முக்கியமாக அடுத்த கட்டம் பார்த்தோம்னா விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பார்த்தோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதில் எலுமிச்சை பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரியான பழங்கள், கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்றது, நெல்லிக்கனி சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் விட்டமின் சி அதிகரிக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் எடுக்கும்பொழுது நேச்சுரலாகவே ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
இதற்கு அடுத்து பழ வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த மாதுளை எப்படின்னா, மாதுளை சாறு மட்டும் எடுத்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இது நாட்டு மாதுளையாக இருந்தால் ரொம்ப நல்லது. நாட்டு மாதுளையில் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே சித்த மருத்துவத்தில் மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது மாதுளையோட நம்ம தேன், கற்கண்டு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான். இந்த மாதுளை மணப்பாகு யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே எடுக்கலாம். முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில், அதாவது கர்ப்பிணி பெண்கள், ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய மார்னிங் சிக்னஸ், அதிகமான நாசியா, வாமிட்டிங் இருக்குன்னா அதை சரி செய்வதற்கு இந்த மாதுளை மணப்பாகு ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பேரீச்சை, டேட்ஸ். இப்போது ஹீமோகுளோபின் லெவல் குறையுதுனாவே நம்ம எல்லாருமே டேட்ஸ் தான் நிறைய சாப்பிடுவோம். அதிகமாக டேட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள், கொட்டை வகைகளை நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், இந்த மாதிரி விதைகளை நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னாலும், ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த விதைகளை சாப்பிடும்பொழுதும் நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்குது. அடுத்ததாக கீரை வகைகள். எந்தெந்த கீரைகளை சாப்பிடும்பொழுது நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணோன்னா கீரை வகைகளை சாப்பிட்டுக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப சிறந்தது. அதுக்கடுத்து முருங்கைக்கீரை. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா புளிச்சைக்கீரையை சாப்பிட்லாம். இந்த புளிச்சைக்கீரை நல்ல புளிப்பாகவும் இருக்கும். குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதிக அளவு இதில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு கீரை வகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புளிச்சைக்கீரை. அதே மாதிரி தான் முருங்கைக்கீரை, இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய கீரை வகைன்னு பார்த்தோம்னா வெந்தயக்கீரை. வெந்தயம் நம்ம உணவில் அடிக்கடியோ இல்லை தினமும் இதை பொடி பண்ணி வெந்நீரோடு சேர்த்து காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வெந்தய கீரையை சாப்பிடும்பொழுதும் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததாக இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா நம்ம ஆட்டோட மண்ணீரலை சாப்பிட்டுக்கலாம். இது சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக கடன் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே ஹீமோகுளோபின் லெவல் ஒரு 3-4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோட மண்ணீரல் இந்த சுவரொட்டியை நம்ம சமைத்து சாப்பிடலாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு பாடி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ஏதாவது மேஜராக சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம், ஸோ உடம்பு தேரணும் அப்படின்னா இது கொடுக்கறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த சுவரொட்டியை நம்ம வாரத்துக்கு 2-3 நாட்கள் நல்லா சமைத்து சாப்பிடும்பொழுது நிச்சயமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதை தாண்டி பார்த்தோம்னா வேறு என்ன மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது? ஆல்ரெடி நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. ஸோ இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறையிறதுனால உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஹேர் ஃபால்லேருந்து நமக்கு மூச்சு வாங்குதல் இருக்கும். கண் திடீர்னு இருட்டிட்டு வருது. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏற முடியல, உடல் வெயிட் கெயின் ஆன மாதிரி ஊதிக்கிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிருக்குன்னா இது ஊதல் நோயினே இது சொல்லுவோம். ஊதல் நோயில் சோபை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீமோகுளோபின் லெவல் குறையும் பொழுது உடல் வெளுத்து ஊதிக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா இதை பேஸ் பண்ணி சித்த மருந்துகள் நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த சித்த மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக பார்த்தோம்னா குறுந்தொட்டி சூரணம், லவங்காதி சூரணம், இந்த மருந்துகளை எடுக்கலாம். குறுந்தொட்டி சூரணம் சொல்லும்பொழுது நம்ம உடலில் கழிவுகளை வெளியேற்றி நம்ம ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு குறுந்தொட்டி சூரணம் பல நன்மைகள் இதில் இருக்குது. ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நான் சொன்ன லவங்காதி சூர்ணம், இதுவுமே நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு லவங்காதி சூர்ணம் பயன்படுத்தலாம். இதனோட பார்த்தோம்னா அன்னபேதி செந்துரம். இந்த அன்னபேதி செந்துரம் அப்படின்னு சொல்கிறது பல நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்கோம். மருத்துவர் ஆலோசனைப்படி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு இந்த அன்னபேதி செந்துரம் பயன்படுத்தலாம். இந்த அன்னபேதி செந்துரம் நான் சொன்ன மாதிரி இந்த சூரணத்தோடு சேர்த்து பயன்படுத்தும் பொழுதும் அதிக பலன் தருதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு அரிசி அளவு நம்ம அந்த சூரணத்தோடு கலந்து தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தனாலும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை கற்பம் அப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கருவேப்பிலை கற்பம் அப்படின்னு சொல்கிறது கருவேப்பிலை இலைகளை நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடரை தேனில் கலந்து தினமும் காலையில் ஒரு 5 கிராம் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா
நிச்சயமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி இந்த கருவேப்பிலையை நம்ம தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை தேன் கலந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தாலும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறி அது வந்து நார்ச்சத்து, கருவேப்பிலை நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக வந்து நமக்கு மோஷன் போக மலச்சிக்கல் இல்லாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் யாருக்கெல்லாம் நமக்கு உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். எந்தெந்த வயதில் இருக்கிறவங்க குறைவாக, எந்தெந்த ஏஜில் நமக்கு குறைவாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் என்ன எடுக்கணுன்றதையும் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம வந்து இந்த இரத்த சோகை, அனீமியா அப்படின்னு சொல்கிறத குணப்படுத்திக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.